ஹாய், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நல்லா தொலியை நீக்கி மஸ்து வச்சுக்கணும். ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதந்தண்டியும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு அரை தக்காளி நறுக்கி வச்சு அதை எடுத்து போட்டு அது நல்லா வேகந்தண்டியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் கொஞ்சம் போகணுண்டி நல்லா வதக்கிட்டுருக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்து அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா அதையே நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ப்ரெட்டை நல்லா அரைச்சி வச்சிடணும். முட்டை ஒன்று கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். உப்பு மிளகும் இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு மிளகும் நல்லா சேர்ந்தடியும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இது எடுத்து உருண்டை படம் மாதிரி பிடிச்சிட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கம்ஸில் நல்லா டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் நான் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா இதமான சூட்டில் காஞ்சிடணும். காய்ச்சினப்போ நம்ம வடை மாதிரி தட்டி வச்சதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வதந்தண்டி அதை பொரிக்கணும். பொன்னிறமாக ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடும். ஏற்கனவே நம்ம மசாலாலாம் வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். நம்மளுக்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.